என் பேர் காளிதாஸ். மீமிஸ்லேருந்து ஆனால் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மேட்ச் ஆல்ரெடி இது நான் இங்கே செகண்ட் டைம் வரேன். இது முன்னாடி லாஸ்ட்டு உலகக்கோப்பை நடந்து ஃபைனல் மேட்ச்சு, அதுக்கப்புறம் இப்போ நான் வரேன். இங்கே மேட்ச் நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு 2 விக்கெட் ஆகிருக்கு. அதுவும் ரன்ஸு கொஞ்சம் ஒரு 300 இருந்துச்சுன்னா சேஸ் பண்ண நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்ல த்ரில்லிங்காக போகும். பட் ஆனால் இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. gimana match India Pakistan? நிறைய பேர் வந்திருக்காங்க. மேட்ச் ரொம்ப speak English about match today match. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு. பாகிஸ்தான் அணி அந்த மொமெண்டம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. பட் இது சூப்பர்வா. It's a nice vibe here with the India versus Pakistan match. Tilak Verma, Abhishek Sharma. Ready. It's a nice vibe here with India versus Pakistan match. We're hoping India wins today. After long, we're hoping Virat Kohli scores a century. Against Pakistan, he plays very well. So that's Your favorite player? Virat Kohli. He plays very well. He's an all-rounder. அவரு சூப்பரா கொடுப்பாரு. அவரு நிறைய ஹேர் ஸ்டைல்லாம் வந்திருக்காரு. Any another player? And Shami also. I'm hoping Shami takes கண்ணாடி it. போட்டு பேட்டிங் அடிச்சாரு. நல்லா பண்ணிருக்காரு. How to feel in LED screen in Tamil Nadu? Yeah, it's a nice vibe. Everyone here will be cheering for India. So அபி நம்ம ஆபீஸ்ல மேக்கப் மேன் அதுக்கு அப்புறம் மேக்கப் லேடி தான் இருப்பாங்க. அவங்க வந்து பொதுவா பொண்ணு little bit sun, but in the evening it will be better. ஆனா ஒரு ஆண் மகனுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண ரொம்ப நேரம் ஆகும்னா இவருதான் ஜடையெல்லாம் பின்னி விடுவாங்க. Aisha. ஒரு மணி நேரம் முன்னாடி கூப்பிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களுடைய டைம் பாஸ் பண்ணலாம். So yeah, it's as we all know, it's the much anticipated India versus Pakistan match. So very excited to see how India plays. Hoping Shami takes more wickets because till now he has taken only 2 wickets. So the game is running at a slow pace. Today match, how to இல்ல அது ரொம்ப பிடிச்ச விஷயம் சின்ன வயசுல இருந்து. Yeah. feel you in So watching it on LED, it is a very nice feeling with so many people around cheering for India. So if it wins, it's going to be a great vibe here. So yeah. your favorite player? Yeah, of course Kohli. Yeah. He plays so well. He's such a great man. Hyderabad. அதுக்காக தான் ஐ திங்க் தைரியமா குல்தீப் யாதவ் எடுத்துட்டு வந்திருக்காரு. சார் இதை கேளுங்க சார். ஷாம் சுந்தர் சார், என் பேர் ஷாம். இல்லை சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்போ வீட்டில் பார்க்குறதோட இப்போ இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அது பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறது, அது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். நார்மலாக எந்த லீக் மேட்ச்ல அவங்களை நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபியில் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியோட வந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதுதான் சார். இப்போ அவங்க என்னோட இது வந்து நாங்கள் மேட்ச் பார்க்கணும் என்னோட ஆசை. அவங்களுக்கு பீச்சுக்கு வரணும் ஆசை. ஸோ 2 பேரோட இதுவும் ஒரே நேரத்தில் முடிச்சு அவங்களுக்கு மேட்ச் நல்லா பார்ப்பாங்க அவங்களும். அதனால ஒன்னா வந்துட்டோம் சார். சூப்பர் சார், நல்லா இது. இப்போ என்ன சொல்ற, சண்டே நேரத்தில் இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இந்த இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஃபேமிலியோட பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஸோ இந்தியா இந்த மேட்ச் ஜெயிச்சிச்சுன்னா இன்னும் எங்களுக்கு ஃபுல் ஃபீலாக இருக்கும் சார். அதுதான் சார், வெயில்னால அப்படி இருக்கும் சார். எப்படி செகண்ட் ஹாஃப் இந்தியா பேட்டிங் அப்போலாம் ஒன்றும் ஜாஸ்தி ஆகிடும், எல்லாருமே வந்துருவாங்க. இப்போ பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கூட்டம் வந்துடும் சார் எனக்கு தெரிஞ்சு. சார் என்ன சார் இது கேள்வி? இந்தியா தான் சார் ஜெயிக்கணும். இத்தனை பேர் எல்லாம் வந்தது எல்லாமே இந்தியாவுக்காக தான் வந்திருக்கும். இப்போ இது ஒரு என்ன சொல்றது, ஐசிசி சாம்பியன் கப் மேட்ச், கப்புக்கு ஈக்குவலான மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் அவங்க 2013 நம்மளை தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும் நம்ம. அதனால இந்த மேட்ச் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். அதுதான் சார், எனக்கு எப்பவுமே ரோஹித் சர்மா, விராட் கோலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட பேட்டிங் நல்லா இருக்கும். ஆனா இந்த வாட்டி போலிங்ல மட்டும் குல்தீப் யாதவுக்கு பதிலாக எனக்கு வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா கேரம் பால் நிறைய அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஸோ அவங்க என்ன பிளான் பண்றாங்க தெரியல. ஏதாவது செமிஃபைனல் ஃபைனல் ஏதாவது சான்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ வெயிட்டிங். வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு. இல்ல சார், அது கரெக்ட் தான் சார். எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்றும் சேஃப்டி இல்லை அங்கே. அந்த ஊர்ல போய் விளையாட சேஃப்டி கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு துபாயில கொடுத்துருக்காங்க. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஏன்னா பிளேயருக்குலாம் சேஃப்டி கிடையாதுல்ல சார் இன்னும். அதுக்காக வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.